நான் முத மேடையில எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. 5 வயசுல எப்படி எல்லாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கத்துக்கிட்டோம். மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் அடிதடியில ஈடுபட்டு இனிமே சிறைக்கு போறேன்னு. சிறையிலிருந்து வந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி, ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் அதெல்லாம் கிடையாது.